வாசிப்போம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் அதனுடைய 34, 35 ஆகிய 2 வசனங்களையும் சேர்த்து வாசிக்கணும். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 34வது வசனமும் 35வது வசனம். என் வாசல் படியில் நித்தம் விழித்திருந்து பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயையும் பெறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 வசனம் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு இடைப்பட போகிற காரியம் நீ கண்டுபிடிச்சி தேடு. இதுதான் தலைப்பு. அல்லேலூயா. யூ ஃபைண்ட் அண்ட் சர்ச். நீ நீ சோதரம் கண்டுபிடிச்சிட்டு நீ என்ன செய்? தேடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வார்த்தைகளை கொண்டு இந்நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படிக்கு கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்நாளிலும் நீ தந்திருக்கிற இவ்வேத வாக்கியத்தின் மூலமாய் பிள்ளைகளோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நீர் பேசுங்க. நாங்கள் கேட்குறோம். ஆண்டவரே, பேசுகிற அடியனையும் கேட்குற உமது பிள்ளைகளையும் உம்முடைய செட்டையின் மறைவில் மறைத்து கொள்ளும். நாங்கள் சிறுக, நீர் பெருக, உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். மீட்பர் பாத கெஞ்சிருச்சு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல உச்சாம சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாசிங்க ஒரு செய் கூட அதனுடைய நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 34வது வசனமும் 35வது வசனமும். என் வாசல் படியில் நித்தம் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு, என்னை கண்டடைகிறவன் ஜீவனையும் பெறுவான், என்னிடத்தில் நற்பாக்கியத்தையும் கண்டடைவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இக்காரியத்துக்குள்ள போகும் என்பதாக நான் சில காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட ஆசைப்படுகிறேன். யோவானில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வேத வாக்கியத்தை வாசிப்போம். யோவான் 14வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனமும் 17வது வசனத்தையும் வாசிப்போம். யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனமும் 17வது வசனம். நான் பிதாவை, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்ல, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகத்தில் இருக்கிறவர்கள், உலகத்தில் நாட்டமுடையவர்களும் அதை காணாமல், சத்திய ஆவியானவரை காணாமல் அறியாமலும் இருக்கிறபடியினாலே அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் தம்மை தேடுகளுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே நித்தம் தேடுகிற நம்மோடே இருப்பதால் நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் நீங்களும் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தராகிய ஆண்டவரையும் பரிசுத்த ஆவியானவர் இன்னார் என்றையும் நம்ம அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவாய் இருக்கிற ஆண்டவர் அவர் என்றென்றைக்கும் சதா காலங்களில் நம்ம கூட இருப்பார் என்று சொல்லுகிற விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தின் பாதையில் நம்மளை நடத்துவார், நம்மளை கைடன்ஸ் பண்ணுவார் என்கிற நிச்சயம் நமக்குள்ள இருக்கு. ஆனால் உலகத்தாருக்கு, இன்னும் கர்த்தரை தேடிராதவர்களுக்கு, இன்னும் கர்த்தருடைய அன்பை அறியாதவர்களுக்கு அது அறியாத ஒரு சீக்கிரட்டாய், ஒரு புதையலாக தான் இருந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமாய் வெளிப்படுத்துகிற ஆண்டவர், இவனமாய் வெளிப்படுத்தி தன்னை காண்பித்த ஆண்டவர், அவர் என்றென்றைக்கும் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம் செய்கைகளும் கூட இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறப்ப நம் போக்கிலும் நம் வரத்திலும் கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. பக்தன் சோத்ரம் யோபு தாவீதெல்லாம் சொல்லும் பொழுது அவை சோத்ரம் அவர் சொல்லுகிற காரியம் அதிகம். நான் பரலோகத்தில் போனாலும் நீர் அங்கே இருக்கலாம், பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். அல்லேலூயா. உமக்கு மறைவாய் நான் எங்கே போவேன் என்கிற கேள்வி அங்கே முன்வைக்கப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமான கேள்வி முன்வைக்கப்பட்டதுன்னா நம் இருதயத்தின் யோசனையும் எண்ணத்தையும் கர்த்தர் ஆராய்ந்து அறிந்து பார்த்தவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஏன் சொன்னா சீஷர்கள் கூடி ஒரு அறையில கூடி கதவை பூட்டி போட்டு உள்ளே கூடி இருக்கும் பொழுது கர்த்தர் உள்ளே பிரவேசித்த ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு உலக பிரகாரமாய் இருக்கிற அவை சோதர கட்டப்பட்ட மனிதர்களால் கட்டப்பட்ட செவத்துக்குள்ள அவன் நாலாபுறமாய் அடைப்பட்டிருக்கிற செவத்துக்குள்ள கர்த்தர் வர முடியும்னா இந்த மண்ணினால உருவாக்கின இந்த அவை சோதர இருதயத்துக்குள்ள கர்த்தர் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடல் இருக்கு, சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். அப்படித்தானே? உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா, தெரியுமா பாடல் தெரியுமா? சோதரா அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று நினைச்ச பாஸ்டர், எப்படி இந்த வெறும் கையளவு ஒரு கையளவு தான் இருக்கு இந்த இருதயம், இதுக்குள்ள எப்படி அந்த வல்லமை தான் இந்த ஆண்டவர் எப்படி உள்ள வர முடியும்னா வேத வசனம் சொல்ல, அப்படியே வார்த்தையா இருக்கிற மெய் வார்த்தையா இருக்கிற வசனம் சொல்லுகிறது, இது இந்த இருதயம் கர்த்தர் உருவாக்கி தந்த இந்த இருதயம் கர்த்தர் தங்குகிற வாசஸ்தலம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சரீரம் மண்ணினால செய்யப்பட்டதா இருந்தாலும், அது உருவாக்கப்பட்டதா இருந்தாலும், மீண்டுமாய் மண்ணுக்கு போறதா இருந்தாலும், இது தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, இது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடினால்தான் இந்நாள் வரைக்கும் இந்நேரம் வரைக்கும் நாம ஒன்று நினைச்சாலும் கூட்ட முடியலை, ஒன்று நினைச்சாலும் குறைக்க முடியலை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் என்ன செய்ய முடியலை, கூட்டவும் முடியலை, சோத்திரம் ஒன்று பிரயாசப்படாமல் குறைக்கவும் முடியலை. அல்லேலூயா. இது யாருடைய ஆலயம்? தேவன் தங்குற ஆலயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இச்சரீரம் யாருடைய ஆலயம்? தேவன் தங்குற ஆலயம். இந்த ஆலயத்தை கர்த்தர் நினைச்சா கூட்ட முடியும், கர்த்தர் நினைச்சா உயர்த்த முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நினைச்சா பலப்படுத்த முடியும், கர்த்தர் நினைச்சா வழி நடத்த முடியும். அல்லேலூயா. அவர் நம்மளை நினைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் அழகாய் சொல்லுது. மத்திய சுவிசேஷ புத்தகத்தில் நான் பார்க்கும் பொழுது அவர் நம்மிடத்தில் கிட்டி சேரும்படிக்கு அருணோதயம் போல எழுந்தருளி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அருணோதயம் என்று சொன்னால் சூரியன் உதிக்கிற ஒரு நிலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். சூரியன் என்னைக்கும் உதிக்க தாமதியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காலத்திலானாலும் சூரியன் உதிக்க என்ன செய்யாது, தாமதப்படாமல் இருக்கிறது போல கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்யும்படி நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் பிரவேசிக்கும்படிக்கு அவர் தாமதிக்கிற ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஏப்பா சார் என் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னும் அவன் மேன்மையானவர்களை செய்யலை, எனக்கு ஏன் இன்னும் அநேகமாக காணலைன்னு சொன்னால் நாம் சிலவற்றில் தாமதப்படுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தாமதப்படுகிறது நான் குறையா சொல்லலை, தாமதப்படுங்க, ஆனால் துரிதமாய் கண்டுபிடிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தாமதப்படுங்க, ரொம்ப பேஷண்டாக பொறுமையாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வைங்க, பிரச்சனை இல்லை, ஆனால் வேகமாக கண்டுபிடிங்க. அல்லேலூயா. நீங்கள் போகிற பாதை, நீங்கள் செயல்படுகிற பாதை மெய்யான பாதையின் வழியாக தான் போகிறீர்களா என்று சொல்லி நீங்கள் முதலாவது கண்டுபிடிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் சங்கீதம் 23:4 சொல்லப்பட்டிருக்க வாசியுங்கள். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற காரியம் சங்கீதம் 23:4. அவர் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் ஒருபோதும் பயப்படுகிறதில்லை, ஏன்னா என் தேவன் என் கூட இருக்கிறார், அவனுடைய கோலும் அவனுடைய தடியாக இருக்கிற கோலும் தடியுமாக இருக்கிற வசனம் என்னை தேற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரன் அழகாய் சொல்லும் பொழுது அவன் என்ன செய்கிறான், அவன் எல்லா மரணத்தின் பள்ளத்தாக்குகளையும் எதிர்கொண்டு போகிறான். அல்லேலூயா. எல்லா பேரிகேட்ஸ், எல்லா பிளாக், எல்லா சோதரம் பலவீனங்கள், எல்லா விதமான சஞ்சலங்களையும் சங்கீதக்காரன் தாவீது ஈஸியாக கடந்து போகிறான். ஆனால் நம்மளால் கடந்து போக முடியலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னாலே அது என்ன செஞ்சிடும், ஒரு வாரமாக என்ன செஞ்சிடும், மைண்டுக்குள்ளே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். சோதரம் எப்படி அந்த மனுஷன் இப்படி சொன்னான் அதிலிருந்து கடந்து போக முடியலை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதனை படுகிற ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு கடந்து போக முடியலை, அதில் நின்று உணர்கிறோம். அல்லேலூயா. ஆனால் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், நான் மலையில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் ஒன்றுக்கும் பயப்பட போகிறதில்ல, கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நம்மளால் சொல்ல முடியலை, நெருக்கப்படுகிற நேரத்தில் நம்மளால் சொல்ல முடியலை, கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு சொல்லக்கு நாவும் வரல, யோசனையும் வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அதனுடைய காரியத்தை
மாயான பதில்களை, மாயான யோசனைகளை நாம தேடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலிருந்து தப்புவித்து நடத்துகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் தப்புவித்து நடத்துகிற ஆண்டவரை அந்த சூழ்நிலையில் நம்ம பார்க்கல. அல்லேலூயா. நாம் எதை தான் தேடுறோம்? ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லிட்டானா அதுக்கு டபுளாக 2 வார்த்தை சொல்லும்படிக்கு தான் நம்ம எதிர்பார்க்கறோமே தவிர, கர்த்தாவே இந்த மனுஷன் இன்னைக்கு இப்படி சொல்லிட்டா நீ பதில் செய்யும் என்கிற காரியம் நம்ம இடத்துல வரமாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பலவீனத்தை பாருங்க, ஒரு பலவீனம் வருதுன்னா அப்படி சொல்ற கர்த்தாவே பலவீனத்தை மாற்றித்தாரும் என்று கேட்க மாட்டேங்கிறோம். இந்த பலவீனத்தை எப்படியாவது, இதை எப்படியாவது மாற்றிடணும். எப்படியாவது மாற்றிடணும். வேத வசனம் சொல்லுது, உங்களுடைய நினைவுனால, உங்கள் யோசனைனால ஒரு இன்ச்சு என்ன செய்ய முடியாது, கூட்டவும் முடியாது, குறைக்க முடியாது. கரங்களை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. ஏற்றுக்கொள்கிற மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. இந்நாள் வரைக்கும் நான் அப்படி தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. காணாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜஸ்ட் ஃபைண்ட் சம்திங். எது உண்மை என்று சொல்லி நீ முதலாவது கண்டுபிடி. அல்லேலூயா. ஏன்னா நீதிமொழி 8:35 தான் சொல்லப்படு, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். அல்லேலூயா. ஜீவனை நாம் பெறோம்னா நமக்கு ஒரு ஜீவித நாட்கள் கிடைக்கும். அல்லேலூயா. ஜீவித நாட்கள் நமக்கு கிடைக்குதுன்னா நமக்கு வாழ்க்கை கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஜீவன் இல்லைன்னா அவன் சொத்துறோம். நமக்கு ஜீவன் இல்லைன்னா நம்ம சும்மா வெறுமையா நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கிறேன். பாஸ்டர் ஏதோ நடக்குது, அது நல்லபடியாக நடந்தால் கொள்ளலாம் சோதனம். அல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டால் ஏதோ அப்படி இப்படி போகுது, அப்படி இப்படி ஜபத்துக்கெல்லாம் போகிறோம், நடக்கிறோம், அப்படி இருக்கிற அப்படி போகுது, அப்படி போகுது. அது எங்கே போகுதுன்னு தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளுக்குள்ள சுத்திரம், அதாவது பாரப்பட்டு நொறுக்கப்பட்டு குந்தி குறுகி, அதாவது செத்தவனை போலவும் வெளியே சோத்திரம் நடமாடுகிற மனுஷனை போல, மனுஷியை போலவும் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இருக்குன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் என்ன இல்லை, ஜீவன் இல்லை. அல்லேலூயா. தேர் இஸ் நோ ஸ்ட்ரென்த், தேர் இஸ் நோ சோத்திரம், ஒரு கரேஜ் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு திடகாத்திரம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த திடகாத்திரம், இந்த நம்பிக்கை, இந்த பலம் இல்லைன்னா நாம ஜீவ நாட்களை சுதரிக்க மாட்டோம். நம்ம சொல்லுவோம் சீக்கிரமா ஆண்டவரை எடுத்தா கொள்ளலாம் பாஷார். எப்படி சீக்கிரமா என்ன ஆண்டவர் எடுத்தா கொள்ளலாம் சோதரம். கொஞ்ச நாளெல்லாம் இது குறைஞ்சிருந்துச்சு சோதரம். அல்லேலூயா. இப்போ மீண்டும் துளிர் விட்டுருக்கு, அந்த துளிரெல்லாம் வெட்டி பண்ணணும் சோதரம். அல்லேலூயா. எப்படி சீக்கிரம் சோதரம் செத்து போனா கொள்ளலாம். அல்லேலூயா. ஏன்னா ஜீவ நாட்களை சுதரிக்க வேண்டிய எண்ணம் இல்லை, ஏன்னா ஜீவன் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பலம் இல்லை, ஒரு திடகாத்திரம் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு விசுவாசம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்தவர்களாம் சும்மா ஏதோ நடக்குது போகுது அப்படி போகிறதுனால தான் பலவீனத்தை பார்க்குறோம், சஞ்சலப்படுறோம், நெருக்கப்படுறதுனால ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளும். எப்படி என்ன எடுத்துக்கொள்ளும், என்ன சீக்கிரம் எடுத்துக்கொள்ளும். எப்படி இது இப்படி வாழியதுக்கு வாழாமல் இருக்கிறது நல்லது சோதனம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது இப்படி சொன்னது உண்டானா நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 2025 வருஷத்தை சற்று நினைச்சு பார்த்தாலே போதும். இந்த 2026 வருஷம் 2வது மாசத்தை கவனித்து பார்க்கும்போது 2025 வருஷத்தை விட இது லெகுவா கர்த்தர் நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இந்த லெகுல என்ன செய்ய முடியல, சோதரம் தாண்டி போக முடியல சோதரம். அல்லேலூயா. இந்த மரண இக்கட்டுகளை தாண்டி போக முடியல. ஏன்னா நாம வேற எதையோ தேடுறோம். அல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோம், இந்த 2வது மாதம் இந்த 4ஆம் தேதியில் இந்த சாயங்கால வேலை வரைக்கும் நம்ம வேற எதையோ தேடுறோம் சோதனம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன தேடுறீங்க எனக்கு தெரியலை. அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, என்னை கண்டடைகிற கிறிஸ்துவை கண்டடைகிறவன் ஜீவனை பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் பொண்ணை கொடுத்து பொருளை கொடுத்து நீ பெற வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு பிரயாசம் கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. அவ்வளோதான். கண்டுபிடிச்சாச்சுன்னா ஆமென், கர்த்தராகிய ஆண்டவர் உனக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா. நீ கண்டுபிடிக்கணும். ஒரு பொண்ணும் பொருளை கொடுத்து நீ என்ன செய்ய முடியாது, கர்த்தரை காண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. விலைக்கிரயமாக இருக்கிற நிறைய காரியங்களை நீ கொடுத்தாலும் கர்த்தரை காண முடியாது. நீ முதல்ல கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் முதல்ல தேடி தானே அதுக்கப்புறம் தானே கண்டுபிடிப்பாங்க. இல்லை, முதல்ல கண்டுபிடி, அதுக்கப்புறம் தேடு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க, தேடினா தானே கண்டுபிடிக்க முடியும். எப்படி தேடினா தானே, எப்படி
தேடினா தானே, தேடினா தான் பாஸ்டர் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் கரங்க வைத்துங்க. பாஸ்டர் தேடினா தான் கண்டுபிடிக்க முடியும் சொல்கிறேன். ஒன்று மீதி முதல்ல கண்டுபிடிப்பீங்களா? கண்டுபிடிச்சி தான் தேடுவீங்களா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு என் மொபைல் சோதரம் நான் எங்கேயாவது வச்சுட்டேன், நான் இதை பார்த்துட்டேன், இப்போ கையில் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் தேடுறதா? சோதரம். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா? எப்படி தேடிட்டு கண்டுபிடிப்பீங்களா, கண்டுபிடிச்சிட்டு தேடுவீங்களா? ஹலோ ஹலோ, சபையில் விழுத்திருக்க கொஞ்சம் அலையிலேயே சொல்லுங்க. எல்லாரும் விழிச்சிருக்கீங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரா. தேடிட்டு கண்டுபிடிப்பீங்களா, கண்டுபிடிச்சிட்டு தேடுவீங்களா? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். தேடிட்டு கண்டுபிடிப்பீங்க இல்லை? அப்போ இது வரைக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உங்கள் நினைவுனால ஒரு இன்ச்சு என்ன செய்ய முடியாது, கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்நாள் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? தேடிட்டு இருக்கிறோம். எப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? என்ன தேடுறோம்? பாசன்னா என்ன தேடுறோம்? எங்கே சந்தோஷம் கிட்டும், எங்கே சமாதானம் கிட்டும், எங்கே ஆரோக்கியம் கிட்டும், எப்படி ஆரோக்கியம் கிட்டும், எப்படி இந்த குழப்பம் மாறும், எங்கே போய் இதுக்கு பதில் கிடைக்கும், யார்கிட்ட ஐடியா கேட்டால் கொள்ளலாம் சோதனம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ முதல்ல கிறிஸ்துவை கண்டுபிடிச்சிருந்தா அவருக்குள்ள பதிலை தேடி இருப்ப. அல்லேலூயா. நீ உலகத்தை தேடுகிறத சோத்திரம், அவன் சோத்திரம் தேடுகிறதுனால தான் இன்னும் ஒன்றால் கண்டுபிடிக்க முடியலை. அல்லேலூயா, அல்லேலூயா. உலக பிரகாரமாக எந்த பதிலும் நிரந்தரமல்ல. அல்லேலூயா. அவர் உனக்கு ஒரு பதிலை தந்ததுண்டானால் அவைகள் நிரந்தரமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல கிறிஸ்துவை கண்டுபிடிச்சாதான் அவரிடத்தில் பதிலை தேடி எடுக்க முடியும். அல்லேலூயா. நீ தேடி கண்டுபிடிக்கலான்னா நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேட 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 மனக்கலையாசம் தான் வருமே தவிர, தேட தேட சந்தலப்பு வருமே தான் தவிர, அல்லேலூயா, அல்லேலூயா, தீர்வை காண முடியாது. ஆனால் பாஸ்டர் வேத வசனத்தில் லூக்காவில் சொல்லப்படுறீங்க, லூக்கா 11ஆம் அதிகாரம் சோத்திரம் 10வது வசனத்தை ஒன்று வாசிங்க. வாசி, இப்படி ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. லூக்கா 11வது அதிகாரம் அதோடைய 10வது வசனம். ஏனென்றால் கேட்கிறவர் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் சொல்லியிருக்கே பாஸ்டர். அப்போ அங்கே என்ன தேடணும்? அல்லேலூயா. அதுக்கு முந்தினியும் பின்னியும் கீழே வசனங்களை நீங்கள் வாசிக்குமோ, சுவிசேஷ நாட்களில் கர்த்தர் சொன்னார், என்ன அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் நீ தேடு. எதை தேடு? வசனத்தை தேடு. அல்லேலூயா, அல்லேலூயா. கெட் ஆன்சர் ஃப்ரம் ஹிம். அல்லேலூயா, நாட் ஃப்ரம் த வேர்ல்ட்லி லைஃப். உலகத்திலேருந்து என்ன செய்யாத பதிலை தேடாத. அல்லேலூயா. அந்த தேடுதல் கிறிஸ்துவிடத்திலிருந்து பதிலை பெறும்படிக்கான தேடுதல். அல்லேலூயா. கிறிஸ்துவை கண்டடைக்கும்படியான தேடுதல் அல்ல. அல்லேலூயா. நான் முதல்ல சொல்ல, நீ கிறிஸ்துவை தேடாத, கிறிஸ்துவன் கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. He is always with you. அல்லேலூயா. நீ ஏசப்பா என்னை கரம் பிடிச்சு நடத்துக்கன்னு அவர் கரம் பிடிச்சு நடத்த போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், உறவினர் உன்னை மறந்தாலும், அவர் நம்மளை மறக்காத ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே, தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவ பாதை என்று ஓடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எல்லாரை விடைக்கும் அதிகமாக நேசிக்கிற ஆண்டவர், நீ அவரை அப்பான்னு கூப்பிட்டா போதும், அவர் உனக்கு பதில் தருகிற ஆண்டவர். அல்லேலூயா. முதல்ல நீ கண்டுபிடிக்கணும், எல்லா சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை முதலாவது நீ கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த சூழ்நிலையில் கிறிஸ்து செயல்பட முடியாது, அந்த சூழ்நிலையில் கிறிஸ்து நிறைவேற்ற முடியாது, இந்த பலவீனத்தை கிறிஸ்து மாற்ற முடியாது, இந்த சஞ்சலப்பை என் வாழ்க்கையை விட்டு கிறிஸ்து மாற்ற முடியாது, இயேசு மாற்ற முடியாது என்று எண்ணம் போடாத. அல்லேலூயா. அவர் எல்லா நாமத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா மகத்துவத்திலும் மேலான ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனம் அழகா இருக்கு. சேனைகளின் கர்த்தர், எல்லாம் சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை எப்படி சொல்லணுமா? தட்டி சொல்லணுமா? சோதனம் பக்கத்தில் ஒன்று தட்டுங்க, சோதனம் பக்கத்தில் தட்டுங்க, தூக்கம் எல்லாம் போட்டு பக்கத்தில் தட்டி கையை பிடிச்சிக்கோங்க. கையை பிடிச்சிக்கோங்க. தட்டியாச்சு விட்டாச்சு. சோதனம் அல்ல, கையை பிடிச்சிக்கோங்க. தூக்கெல்லாம் போட்டோம். கையை பிடிச்சிக்கோங்க. சோதனம் அவங்கள பார்த்து சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தூக்கம் போச்சா? அல்லேலூயா. சர்வ வல்லவராய் இருக்கிற ஆண்டவர் எல்லாவற்றிலும் மேலா இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளை விட மேலா இருக்கிறார். எல்லா பலவீனங்களை விட கர்த்தர் மேலா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் அழகாய் சொல்லுகிற, நீ முதலாவது சகல சூழ்நிலையிலும், சகல பாதாளத்திலும், சகல உயர்விலும், சகல மேன்மையிலும் நீ முதலாவது கர்த்தரை கண்டுபிடி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா எழுதின புஸ்தகம் 29வது அதிகாரம் அதோடைய 13வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 29வது அதிகாரம் அதோடைய 13வது வசனம். உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீங்க. அல்லேலூயா. இங்கே கர்த்தர் தேட சொல்லியிருக்கிறார் இல்லையா? இங்கே கர்த்தர் தேடக்கு ஒரு அனுமதி தீர்க்கதரிசி மூலமாக கொடுத்துருக்கார். ஆனால் வேதவசனத்தில் அவன் சோதனம் புதிய பாட்டு காலங்களை பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? கூடவே என்ன செய்கிறார்? கூடவே இருக்கிறார். இப்போ கூட இருக்கிற ஆண்டவரை தேடலாமா? ஹலோ, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கூட இருக்கிற ஆண்டவரை தேடலாமா? எப்படி? இப்போ கூடவே கர்த்தர் கூடவே இருக்காருன்னா கையை வைத்துங்க. ஏசப்பா என் கூட இருக்கிறார், இருக்கிறார் இல்லையா? கூட இருக்கிற ஆண்டவர் யாரெல்லாம் தேடுறீங்க? எப்படி? கூட இருக்கிற ஆண்டவர் யாரெல்லாம் தேடுறீங்க? தேடுறீங்களா? யாராவது கூட இருக்கிற ஆண்டவர் தேடுறீங்க போலதான் இருக்கு. முகப்பாவனை என்ன செய்யுமா? இது உள்ளத்தின் என்ன செய்யுது? உள்ளத்தில் யோசனையில் என்ன செய்யுமா? இதில் வெளிப்படுமா? முகத்தில். சோதரா தமிழ் என்ன சொல்லுவாங்க? அகத்தின் அழகு. சோதரம். அல்லேலூயா. கேள்வியை கேட்கும் போது சரி எல்லாம் ஒரு புன்மொழி சரி பாச நாங்கள் தேடுறோம் பாசார். அல்லேலூயா. எப்படி எப்படி சோதரம்? இப்போ ஒரு மொபைல் நான் கிட்டே வச்சுட்டு என் மொபைல் எங்கே நான் தேடினா? சோதரம். வேத புஸ்தகத்தையே கிட்டே வச்சுட்டு நான் இங்கே பைபிளை வச்சேன், கையில் தான் இருக்குது. சோதரம். அல்லேலூயா. நான் யாரு? ஐ எம் டோட்டல் பிளைண்ட். அல்லேலூயா. நான் கண்ணு தெரியாதவன், குருடேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை கூட வச்சுட்டு தேடுற தேவ பிள்ளை நீ குருடா இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தரை தொட்டா நீ கண்ணு திறக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேடுகிற நிலையில் இருக்கிற தேவனை தேடுற நிலையில் இன்னைக்கு கர்த்தரும் கூட இருக்கிற. அல்லேலூயா. நல்லா பறந்து விரிஞ்சு தொடாத வேத வசனத்தை வாசித்து கர்த்தரை தொடு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வஸ்திரத்தை தொட்டவளுக்கே பெரும் விடுதலை. அல்லேலூயா. பெரும் சாட்சி தேசத்தின் மத்தியில். அவன் சோத்திரம். அவன் தேசாதி அதிபதிகள் மத்தியில், இன்னும் வேதபாரர்கள் மத்தியில் பெரிய சாட்சியை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுத்தார். அல்லேலூயா. கூட இருக்கிற ஆண்டவரை தேடாத சோத்திரம், கூட இருக்கிற ஆண்டவரை கண்டுபிடி. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை தொடு, அவரை கூட இரு. அல்லேலூயா. உன்னை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. மற்றவர்கள் உன்னை பார்த்து உனக்கு எப்படி இந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொல்லி கேட்கத்தக்கதாக கர்த்தர் உன்னை உயர்த்தி நடத்துவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒன்றை பார்க்கும்போது, அதாவது இப்போ என்னைய நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உங்களை பார்க்கும்போது பெரிய சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு. சோதரம். நீங்கள் உங்களை பார்க்கும்போது பெரிய சந்தோஷம் இருக்குமா? சோதரம். நம்ம முக கண்ணாடியில் பார்க்கும்போது என்ன செய்வோம்?
சோதரம் சகோதரலாக இருந்தால் சோதரம் நல்ல தாடியெல்லாம் இருக்குது, சோதரம் ரொம்ப சோர்வாக இருந்தது போல் இருக்குது. என்ன நம்மளை நினச்சே திட்டிக்குவோம், மனசில் திட்டிக்குவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை பார்த்த ஒரு சந்தோஷம் நமக்கே இருக்காது. பாச இதில் நிறைய பேர் சொல்லலாம், பாச நாங்கள் முக கண்ணாடியே பார்க்கறது இல்லை. எப்படி முக கண்ணாடியே சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரியை பார்த்து சொன்னால் நிறைய இருக்குது, வேண்டாம் விட்டுறேன். அல்லேலூயா, சமயம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை நீங்கள் உய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் உங்களிடத்தில் இருக்குன்னு சொன்னால் கிறிஸ்து உங்கள் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பெரிய சந்தோஷம் இருக்குன்னு சொன்னால் கிறிஸ்து உங்கள் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கிறிஸ்து கூட இருக்கும் பொழுது அவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறார் என்று சொல்லுகிற விதமாய் இங்கே சொல்லப்படுகிறது. கர்த்தரை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவும் பெறுகிறான். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஒரு பெற்றோரிடத்தில் ஒரு பிள்ளைக்கு தயவு கிடைச்சுன்னா கேட்கறதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல கர்த்தரிடத்தில் தயவு கிடைச்சிச்சுன்னா, அவருக்கு கண்களில் இரக்கம் கிடைச்சிச்சுன்னா, நீ எதெல்லாம் கேட்குறியோ கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் சொல்லப்பட பாஸ்டர் இது வரைக்கும் நான் கேட்டே இருக்கு, எனக்கு இன்னும் நிறைவேறலை. சோதனம் ஒருவேளை நீ கேட்குறது பாம்பாக இருந்துச்சுன்னா கர்த்தர் பாம்பை தரமாட்டேன், நல்ல மீனாக தான் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தீமைக்கானதை அவர் இந்நாள் வரைக்கும் எந்த மனுஷனுக்கும் செய்ததில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிற நீதிமொழிகள் இதே 8வது அதிகாரம் 17வது வசனத்தை சற்று திருப்பி வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுது. வாசிங்க. எப்படி? என்னை சிநேகிக்கிறவர்களை, ஐ வில் ரிப்பீட், நான் என் மேலே என்னை சிநேகிக்கிறவங்களை நான் என்ன செய்வேன்? சிநேகிப்பேன். சோத்திரம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கரங்களை வேத்தி ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தை உண்மைன்னு சொல்லுங்க. சோதரம். இப்போ அதிகாலையில் யாரெல்லாம் ஜாம் பண்ணுறீங்க? சோதரம். என்னை கேட்டு சமயம் போக தீர்த்து நியாயம் சமயம் இல்லை எனக்கு. சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாலையில் எழும்பி நீ கர்த்தரை தேடினா அவரை நீ கண்டடையலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு பெரிய ஒரு சீக்ரெட். சோதரம். அல்லேலூயா. சில ரொம்ப ரகசியமாக இருக்கிற நண்பர்களை பார்க்கணுன்னா என்ன செய்வோம்? ஒரு கோட் சொல்லுவோம்ல, இங்கே இப்படி வந்துடு சோதரம். அல்லேலூயா. எப்படி? இங்கே இப்படி வந்துடு, இந்த இடம், இந்த ஹால், இந்த இதுக்கு பக்கத்தில் சோதரம் அப்படின்னு சொல்லி ரகசியமாக விழிப்போம். சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசுக்கு தெரியாத ரகசியமாக்கும், மற்ற உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு தெரியாத ரகசியமாக்கும் இது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ரகசியம்? காலமாக வந்து என்ன தேடினா என்ன நீ பார்க்கலாம். அல்லேலூயா. காலம் நீ என்ன வந்து தேடினா சோதரம், அதாவது காலம் என்ன கண்டடைஞ்சா என் கிட்டேருந்து நீ என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் பெறலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். காலைக்கு அப்புறம் தேடினா என்ன செய்யாது? சோதரம். காலைக்கு அப்புறம் தேடினா என்ன செய்யாது? நாம் மற்றவர்களை போல தேடிட்டு இருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. கண்டடை என்ன செய்ய முடியாது? முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சீக்கிரட் ஆண்டவர் தரேன். காலம் எழும்பி கர்த்தரை கண்டடைஞ்சேன்னா எல்லா வித நன்மையும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சீக்கிரட் யாருக்கெல்லாம் புரியுது? சோதரம். அல்லேலூயா. இது உலக மனுஷனுக்கு சொன்னாலும் புரியாது. அல்லேலூயா. உங்களுக்கு சொன்னால் புரியலைன்னா நீங்கள் உலகத்தை நம்பி இருக்கிறாங்களே அர்த்தம். அல்லேலூயா. உலகத்தாருக்கு இது என்ன செய்யாது? புரியாது. அல்லேலூயா. கர்த்தர், நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறதுனால கர்த்தர் மீண்டும் உங்களை ரிப்பீட் நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி? நீங்கள் கர்த்தரை பாச நாங்கள் எப்படி பாச கர்த்தரை நேசித்தோம்? நாங்கள் நிறைய நேரம் கர்த்தரை திட்ட தான் செய்கிறோம். எப்படி? கர்த்தரை திட்ட தான் செய்கிறோம், கேள்வியெல்லாம் வைக்கிறோம் கர்த்தர்கிட்ட. ஆனாலும் ஒரு சில நேரம் இருக்குது பாருங்கள், நம்ம கர்த்தரை நம்பி இருப்போம், அதனால கர்த்தர் நம்ம நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கர்த்தரை முற்றிலும் மறந்து போகலை, நாம் சில நேரத்தில் தான் மறந்து போகிறோம். அவர் இரக்கத்தோடு என்ன செய்யறார்? மீண்டும் நம்ம மேலே பாசம் வச்சிருக்கிறதுனால தான் இந்த ரகசியத்தை நீ அதிகாலையில் என்ன வந்து கண்டட சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாலம் எழும்பி நீ என்ன செய்யணும்? என்ன பண்ணு? கண்டட. அப்போ மேன்மைகளை கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உலகத்துக்கு கொடுத்திராத, உலக மனுஷனுக்கு கொடுத்திராத சமாதானம்
மேன்மையான சந்தோஷம் உனக்கு வேணும்னு சொன்னால் நீ காலம் எழும்பி கர்த்தரை கண்டடைஞ்சு அவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. காலம் எழும்பி கர்த்தரை கண்டடைஞ்சு கேட்கணும், ஆண்டவரே இன்னைக்கு என்ன சமாதானத்தோடு நடத்துங்க நீங்கள் கேட்டு பாருங்க. கொஞ்சம் டெஸ்ட் வச்சு உங்களை நீங்கள் டெஸ்ட் வச்சு அவன் கர்த்தரிடத்தில் மெனக்கட்டு எழும்பி அவன் கர்த்தரை தேடி சோத்துறோம். அவன் கர்த்தரை நீங்கள் பார்த்து அவன் சோத்துறோம். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவன் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தாவை இன்னைக்கு என்ன சமாதானத்தோட நடத்துங்க. நீங்கள் வாயை தந்தது கேட்டு பாருங்க. அந்நேரம் தொடங்கி அந்நாள் முடியும் மட்டும் கர்த்தர் சமாதானத்தோட நடத்த பண்ணுவார். அல்லேலூயா. இது ஒரு பெரிய ரகசியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் 8:17 அவன் என்னை நேசிக்கிறவன் நான் என்ன செய்கிறேன், மீண்டும் நேசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 10வது வசனத்தை 18வது வசனத்தை வாசிங்க. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் யாருக்கிட்ட இருக்குதான்? நான் என்னுடைய அதான் முதலே சொன்னேன், ஊழியக்காரருடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தைகளாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சகல காரியமும் யாருக்கிட்ட இருக்குது? சோத்திரம். இயேசு உங்களுக்கு யாரு? ஒரு நல்ல நண்பன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரகசியத்தை பறிந்து கொள்கிற நல்ல நண்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. நேச ரட்சகர் இதெல்லாம் இருக்கட்டும். சோதனம் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வாசிக்க 19வது வசனத்தையும் வாசிவீங்க. எப்படி எதெல்லாம் பார்க்கலாம்? பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கலாம். கர்த்தருடைய பலன். சோதனம் கர்த்தருடைய பலன். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய பலன். தொடர்ந்து வாசி. கர்த்தருடைய பலன் நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கலாம். என்ன நல்லது? யாருக்கு வருமானம்? அந்த வசனத்தை வாசம். சுத்த வெள்ளியை பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க, யாருக்கு வருமானம்? அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அது யார் கொடுத்த வார்த்தை? கர்த்தர் கொடுக்கிறான். கர்த்தர் இடத்துல இன்கம் இருக்கான். சோதனம். அல்லேலூயா. இங்க டாக்ஸ் உள்ள இன்கம், அங்க டாக்ஸ் இல்லாத இன்கம். அல்லேலூயா. யாருக்கிட்ட இருக்கான்? யாருக்கிட்ட இருக்கான்? அந்த வசனத்தை வாசிக்க. சுத்த வெள்ளியை பார்க்கலாம். யாருக்கு வருமானம்? கர்த்தருடைய. கர்த்தருக்கு என்ன வருமானம் இருக்கு? கர்த்தருக்கு என்ன வருமானம் இருக்கு? பாச நீங்க சொன்னா தெரியும், நான் சொல்லியே தர மாட்டேன். சோதனம். அல்லேலூயா. நான் சொல்லியே தர மாட்டேன். இது ரகசியம். அல்லேலூயா. ஒரு ரகசியத்தை ஒரு நன்மை சொல்லியிருந்தா அந்த ரகசியம் வச்சு இன்னொரு ரகசியத்தை என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ரகசியத்தை கர்த்தர் பகிர்ந்தாரு, இன்னொரு ரகசியம் வேணும்னு நீங்கள் கர்த்தர் இடத்துல கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்குள்ள அவர்கிட்ட இருக்கிற சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை தேடுனா உனக்கு கர்த்தர் அதை பகிர்ந்து தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முன்புள்ள நாட்களில் சொல்லது உண்டு, எனக்கு பணம் பொருளும் என் தேவை என் பணம் எல்லாம் யாருக்கு கையில் இருக்குது? என் ஆண்டவரைய பாக்கெட்டில் இருக்குது. அல்லேலூயா. நான் கை போட்டு அது எனக்கு எவ்வளோ தேவை நான் என்ன செய்கிறேன்? எடுக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் எடுக்கிறீங்களா இயேசுகிட்டேருந்து? சோத்திரம். அல்லேலூயா. இயேசுகிட்ட ஒரு நாளும் குறைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் உண்டு. சோத்திரம். அல்லேலூயா. அப்படி அவருக்கு ஒரு இல்லையோ? வேதவசனம் அழகாக சொல்லுது, பூமியும் அது நிறைவும் யாருடையது? இங்கே என்னதான் அம்மிக்கும்மி மறைஞ்சி சோத்திரம் ஆழத்தில் இருக்கிற வைரங்களை எடுத்தாலும் அது யாருடையது? அதிகமான ராஜாக்களும் ராஜ மந்திரிகளும் அவை சோத்திரம் ராணியும் சரி அவை கிரீடத்திலையும் பட்டங்கள்லையும் வைரங்களை வச்சாலும் அது யாருடையது? சோத்திரம். அதெல்லாம் யாருடையது? இயேசுடையது. யாருடையது? இயேசுவை கண்டு தேடுகிறவர்களுடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா எல்லாம் உரிமை பாராட்ட முடியாது. அல்லேலூயா. சீக்கிரட்டாக அறிஞ்சு சீக்கிரட்டான கரெக்டான விஷயத்தை கரெக்டாக சொன்னபடி செஞ்சு நீ அதன்படி இருப்பேன்னா சோத்திரம் இன்னொரு ரகசியத்தை கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு பகிர்ந்து கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தரை கண்டடைந்து கர்த்தருக்குள்ளே இருக்கிற காரியத்தை நம்ம தேடுனா சோத்திரம் அவரிடத்திலிருந்து பூர்ணமாய் கிடைக்கும். அல்லேலூயா.
அவர் சோதரம் நாங்கள் இயேசுக்குள்ள எல்லா காரிய மேன்மைகளை தேடுறோம், கர்த்தருடைய நாமத்தை கொண்டு தேடுறோம். இயேசு கோபப்பட்டான்னா படமாட்டார், ஏன்னா அவர் தயவு நிறைகிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீயும் நானும் கர்த்தரை கண்டடைஞ்சா, அவன் கர்த்தரை கண்டுபிடிச்சா, அவன் சோத்திரம் தேட ஆரம்பிச்சா, கர்த்தருக்குள்ள தேட ஆரம்பிச்சா, அவன் அவர் கோபப்பட மாட்டார், அவர் தயவு நமக்கு மேலே கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அநேகமான காரியம் இருக்குது. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்ல, நீங்கள் அதை தேடவே தேடாதீங்க. அல்லேலூயா, சோத்திரம். கிட்டத்தட்ட சோத்திரம் 9 காரியம் இருக்குது. அதில் ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்கிறேன், சமயம் இல்லை, நான் முடிச்சுடுறேன். கொலோசியர் 3வது அதிகாரம் 2வது வசனம், இதை மட்டும் நீங்கள் தேடாதீங்க, சொன்ன ரகசியத்தை மட்டும் நீங்கள் தேடுங்க. சோத்திரம், வாசிங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் 2வது வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமிக்குள்ள ஒன்றையும் நீங்கள் தேடி தேடி நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அழிச்சு போயிட்டோம். அல்லேலூயா. எப்படி என்ன செஞ்சிட்டோம்? அழுத்து போயிட்டோம். அல்லேலூயா. பூமிக்குள்ளதெல்லாம் தேடி தேடி என்ன தேடணும்? சந்தோஷத்தை தேடுறோம், சமாதானத்தை தேடுறோம், பொன் பொருளை தேடுறோம். எல்லாம் தேடி தேடி எப்படி இருக்கிறோம்? இப்போ அழுத்து போய் உழுத்து போய் இருக்கிறோம். அல்லேலூயா. இதை தேடவே தேடாதீங்க. அல்லேலூயா. இதை என்ன செய்யாதீங்க? நீங்கள் தேடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தேட வேண்டியது ஒன்று, ஒரே ஒரு ரகசியம். அதிகாலை எழும்பி கர்த்தரை கண்டு அவரிடத்தில் உன்னுடையவைகளை தேடு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா மத்தேயு 6:33 சொல்லப்படுது, நீ பரலோக ராஜ்யத்தையும் அதோடைய நீதியை தேடுவேன்னு சொன்னால் இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யாதீங்க? உலகத்திலும் உள்ளவைகளை என்ன செய்யாதீங்க? நீங்கள் தேடாமல் நீங்கள் கர்த்தரை மட்டும் தேடுங்க. அல்லேலூயா. கர்த்தரில் உள்ளவைகளை மட்டும் என்ன செய்யுங்க? தேடுங்க. அல்லேலூயா.